எனக்கு பர்த்டே முடிஞ்ச உடனே அடுத்ததா இப்ப பார்த்தீங்கன்னா, கேக் கடையில தான் இருக்கேன். என்னடா அடிக்கடி வந்து கேக் வாங்கிட்டு இருப்பீங்களேன்னு யோசிப்பீங்க. ஏன்னா, மே மந்த்த பொறுத்தவரைக்கும் எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு அதுக்கு அடுத்ததா என்னுடைய பையன் ஜீவாவுக்கும் பர்த்டே வரும். இது கூடவே சேர்ந்து வெட்டிங் டேவும் வரும். ஏன்னா, முதல்ல யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கனாலே, ஸ்ரீக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அவளுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து எங்களுக்கு மே மந்த்ல எல்லாருக்கும் வந்துரும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் யாருமே பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா, ட்விஸ்ட்டாவும் இருக்கும். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாவும் இருக்கும். ஏன்னா, எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் அப்படிதான். நாங்க வந்து எங்களுக்கு பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. எனக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஸ்டெப் எடுக்கிறது வந்து நான் தான். அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிக்கன் கிரேவி, சாப்பாடு, தோசை. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு அடுத்ததா கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டோம். ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாமே செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு செலிப்ரேஷனா போச்சு. இதுக்கு அடுத்து ஜீவாக்கு வந்து பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். உங்க வீட்ல இந்த மாதிரியான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.